மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல்மலை, முண்டக்கை பகுதிகள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த பகுதிகளில் பள்ளிகள் மீண்டும் தற்பொழுது செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு பிறகு அங்கிருக்கும் பள்ளிகள் செயல்பட தொடங்கியிருக்கின்றன. குழந்தைகளை பேருந்து மூலமாக பள்ளிக்கு அழைத்துச் செல்கின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். ஒரு மாதத்திற்கு பிறகு தொடங்கப்பட்ட பள்ளிக்கு சிறப்பு பேருந்துகள் மூலமாக மாணவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், ஒரு மாதத்திற்கு பிறகு சூரல்மலை, முண்டக்கை பகுதியில பள்ளிகள் செயல்பட தொடங்கியிருக்கு. அனைத்தையும் இழந்தாலும் தளராத மன வலிமையோட மாணவர்கள் மீண்டும் கல்வி கற்கும் நோக்கத்தோட அவங்க பள்ளிக்கு போறாங்க. என்ன விவரம் மகேஸ்வரன்? ஆனந்தி, கடந்த ஜூலை 30ஆம் தேதி வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளாரமலை மற்றும் முண்டக்கை பகுதிகளில் அரசு பள்ளிகள் செயல்பட்டு வந்தது. நிலச்சரிவில் இந்த பள்ளிகள் முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறியானது. அதே போல நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரும் அதில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் தற்போது வாடகை வீடுகளில் இருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வி தொடர்வதற்காக அரசு மேப்பாடி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சிறப்பு வகுப்பறைகளை ஏற்பாடு செய்திருந்தது. தற்போது அந்த மாணவர்களுக்கு இன்று முதல் கல்வி துவங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பு பேருந்துகள் மூலம் இன்று பள்ளிகளுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். பள்ளியில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வரவேற்பு வழங்கப்பட்டது. கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்கள் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது அந்த மாணவர்களுக்கு கல்வி துவங்குவதற்கான அந்த துவக்க விழா துவங்கி நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, சிறப்பு பேருந்துகள் மூலமா மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறாங்க. அனைத்தையும் இழந்தாலும் தளராத மன வலிமையோட மாணவர்கள் பள்ளிக்கு கல்வி கற்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ஒரு இதமான சூழலை உருவாக்குவதற்கும் ஆசிரியர்களும் அங்க முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. பார்க்கவும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாகவும் இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன். ഏറ്റവും അതിലൂടെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു.